வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்டும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். கண்கள் மூடி நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச விரும்பினதை ஆண்டவரே நீங்க பேசுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அது பாதண்டையில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷ விதமாய் ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகள் இயேசுவின் நாமத்திலே படுவதாக. ஆண்டவரே நீங்க பேசுங்க. எங்களுடைய இருதயத்தையும் அது பாதண்டையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவாக அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலுமே கர்த்தர் எங்கள் மத்தியிலே அவர் வாக்கு பண்ணினதை எங்கள் மத்தியிலே அனுப்புவதற்கு அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எங்களை குறித்ததான நல்ல நினைவுகளை, எங்களை குறித்ததான அவர் சொல்லுகிறாரே, உள்ளங்கையிலே என்னை வரைந்திருக்கிறேன், உன்னை தாயின் கர்ப்பத்திலே உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே இருந்து அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், என்னையும் உங்களையும் குறித்ததான நல்ல நினைவுகளை இந்த வருஷத்திலே அவர் நிறைவேற்றுவதற்காய் அவர் இந்த மாலை வேளையிலும் எங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். எங்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அவர் நன்மை செய்வதற்காக வேண்டித்தான் அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் ஆல்ரெடி அவருடைய சிலுவையினாலே எங்களுக்கு நன்மை செய்து விட்டார். அதை சுதந்தரிக்கும் பிரகாரம் இந்த மாலை வேளையிலும் எங்களை அவர் உற்சாகப்படுத்தி அவருடைய பாதையிலே வழி நடக்கவும், அவருடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடக்கவும் அவர் இந்த மாலையிலே வந்திருக்கிறார். ஆமென். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரானால் அதை செய்து முடிக்க உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தாரானால் அதை வாக்கு மாற்றாமல் அதை நிறைவேற்றும் மட்டும் எங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் நானே. ஆமென். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் என் இயேசு மாத்திரமே. பாருங்க, பெனி எல்லாருக்குமே தெரியும். என்ன அவன் அவன் வெரி ஸ்மார்ட் பாய். பெனி பார்க்கத்தான் ஆள், சின்ன ஒரு ஆள். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிற ஒரு நாலேஜ் யார்கிட்டையுமே நான் பார்க்கல. ஏன்னாடா அப்படி மெமரி பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு ஞானம் அவன்கிட்ட இருக்குது. என்னத்தை கேட்டாலும் அவன் சொல்லக்கூடிய ஒரு ஞானம் இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், அவன் போய் அவங்களோட அப்பாட்ட தான் கேட்பான், அப்பா நான் கேமாட்டுக்கு போமாப்பா, சபி பன்ஸுக்கு போமாப்பான்ட்டு கேட்பான். அவர் சொல்லுவார், சர்வீஸுக்கு வந்தோடனே, டேய் சர்ச்சுக்கு வந்திருக்கோண்டா, சர்ச்சுக்கு வந்தோடனே உனக்கு என்னது கேமாட், போய் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போ, ஓடி தெரியாத, இப்படியெல்லாம் சொல்லி போட்டு சொன்ன உடனே அப்போ கேட்பான், அப்பா நான் இப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்டேன்னுட்டா நீங்கள் கேமாட்டுக்கு கூட்டி போவீங்களாப்பா, சப்பி பன்ஸ் வாங்கி தருவீங்களாப்பா கேட்பான். இவரும் சொல்லுவார், என்ன ஓ மகன் சொல்லு பேச்சு கேட்குறான், அவனுக்கு வாயில் கேட்குறான், அதால் நான் செஞ்சே ஆகணும். அப்போ இவர் சொல்லுவார், ஓ நான் போவோம், சர்வீஸ் முடிஞ்சோடனே போவோம். இவர் சர்வீஸ் முடிஞ்சோடனே அப்பா சத்தம் போடாமல் இருப்பேன். ஆனால் அவன் என்ன கேட்பான், அப்பா நீங்கள் சொன்னீங்க தானே அப்பா, வாங்க போவோம் என்று ஞாபகம் விட்டுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தகப்பன் அதை கேட்ட உடனே என்ன செய்யற, வீட்டை போகிற இல்லை, கேமாட்டுக்கு போயிட்டு தான் அங்கே வீட்டை போகக்கூடிய சந்தர்ப்பம். அப்படிப்பட்ட தேவன் தான் எங்கட தகப்பனும். அவர் வாக்கு பண்ணினதை மறவாத தேவன். ஆமென். நாங்கள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் நித்தமும் நிற்கிற வேளையிலே அவர் எங்களை புறந்தள்ளாத படிக்கு சொன்னதை செய்யும் அளவும் அந்த வாக்குகளை நிறைவேற்றும் மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நித்தமும் நடத்துகிற நல்ல தகப்பனா இந்த மாலை வேளையிலும் எங்கள் இயேசு எங்கள் நடுவிலே இருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க இந்த வருஷத்திலே? என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தகப்பன் அவரே. அதனால தான் அங்கே சொல்லுகிறார், என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க, இந்த வசனத்திலே அங்கே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கூட இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே பார்த்தீங்கள் என்றால் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய அதிகாரத்தினாலே
அவர் தேவன் பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதிகாரத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்வதற்காக வேண்டி அவர் அந்த அதிகாரத்தை எங்களுக்காய் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அதிகாரத்தினாலே நிறைவேற்றுகிறவர். இரண்டாவது காரியம், இதோ நான், அதிலே சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதோ என்கின்ற வார்த்தையே அவருடைய காலத்தை குறிப்பிடுகிறது. இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த நிமிடத்தில் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற இதோ என்கின்ற வார்த்தை இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை விசுவாசிக்கிறவன் அவனோ கெட்டு போகாமல் அதை சுதந்திரிக்கிற மனுஷனாய் மாற்றப்படுவான். இதோ எங்களுக்காய் நிறைவேற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வல்லமை உள்ள தேவன், அவர் அதிகாரத்தினாலே நிறைவேற்றுகிறவர், அவருடைய காலத்தினாலே நிறைவேற்றுகிறவர், அவருடைய வல்லமையினாலே நிறைவேற்றுகிறவர். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தடைகள் வருகிறதோ அந்தந்த தடைகளை அவருடைய வல்லமையினாலே, அவருடைய அதிகாரத்தினாலே, அவருடைய விருப்பத்தின், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நிறைவேற்றுகிற தேவன் சொல்லுகிறார், இதோ பிதாவினிடத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்கள் மத்தியிலே அனுப்ப வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நான் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சும்மா இல்லை. இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்தவர். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அல்ல, அவர் வல்லமை பொருந்திய தேவன். அவர் மனுஷ ரூபமாய் இந்த உலகத்துக்கு வந்து எங்களுடைய பாவங்களை, மனுஷர் நிமித்தம், கிரியைகளின் நிமித்தம் எங்களுடைய பாவங்களை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியாதது என்பது நிமித்தமே தான் அந்த பரிசுத்த தேவன் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து என்னுடையதும் உங்களுடையதும் பாவங்களை தன் தோளிலே சுமந்து அவருடைய சிலுவையினாலே வெற்றி சிறந்து அந்த பாதாளத்தை வென்று அந்த மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து அந்த உயிரோடு எழுந்த அந்த வல்லமையை இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த வருஷத்திலே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் நீங்களும் சும்மா காரியத்தை கிஃப்டா பெற இல்லை, நாங்கள் பரலோகத்தின் கிஃப்டை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். பரலோகம் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தத்துக்கு நேராய் பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொள்றீங்க, சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். பரலோகம் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் திறக்கப்படுகிறது. ஆமென். அப்படிப்பட்ட பிதாவானவருடைய குமாரன் எங்களுக்கு யுத்தம் செய்கிறார். ஆமென். இங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 2 நாளாகமம் 6வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை ஒரு வாசிப்போமா? தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். அப்ப பாருங்க, தேவன் அவருடைய அதிகாரத்தினாலே, காலத்தினாலே, வல்லமையினாலே நிறைவேற்றுகிற தேவன் என்ன சொல்லுகிறார்? உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை காத்தருளினீர். தாவீது சொல்லுகிறார், அங்கே சொல்லப்படுகிறது, அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினாலே அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினாலே அதை இந்நாளிலே இருக்கிறபடி நிறைவேற்றுகிறீர். அங்கு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு அவர் தருகிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார் என் இயேசு. ஆமென். அவர் காத்தருகிறவர்கள் மட்டுமல்ல, அவர் வாக்கினாலே அதை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதுமே மறவாத தேவன். தேவன் ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார், ஆனால் அதை ஒருபோதுமே மறவாத தேவன். அதை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்று மட்டும் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லாமல் எங்களோடு கூட இருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார் என் இயேசு. ஆமென். அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிற அவருடைய கரத்தினாலே அதை இந்நாளிலே இருக்கிறபடி நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார்.
இந்த மாலை வேளையிலுமே நாங்கள் யோசிக்க கூடாது, இந்த வருஷத்தை நாங்கள் எப்படி நான் கடத்த போகிறேன், இந்த வருஷத்திலே வரப்போகின்ற போராட்டங்கள், இந்த வருஷத்திலே வரப்போகின்ற இடுக்கங்கள், நெருக்கங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எப்படி மேற்கொள்ள போகின்றேன். என்னால் முடியாத காரியங்கள் இருக்கிறதே, என்னுடைய தேவைகள் இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, ஐயோ இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இப்படி பாரமான சுமைகளோடு நான் இருக்கிறேனே என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த மாலை வேளையிலும் இவ்விடத்திலே வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தினாலே அதை இந்நாளிலே இருக்கிறபடி நான் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று. அப்படிப்பட்ட தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். பாருங்க, அவருடைய அதிகாரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன், அவருடைய காலத்திலே நிறைவேற்றுகிற தேவன், அவருடைய வல்லமையினாலே நிறைவேற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோமானால் நாங்கள் எப்படிப்பட்ட விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். நாங்கள் விசேஷித்தவர். பக்கத்தில் பார்த்து இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் சும்மா இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், நாங்கள் சும்மா இல்லை. ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது லூக்கா 24வது அதிகாரத்திலே மிகுதியான வசனங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரானால் அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு, அவர் எங்களை தயார்படுத்துவதற்கு அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அவர் சும்மா வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் அல்ல. என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக, எங்களை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி என் நாமத்தின் நிமித்தம் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், இவர்கள் நிமித்தம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், இவர்கள் நிமித்தம் ஜனங்கள் என் நாமத்தை அறியத்தக்கதாகவும் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் இவ்விடத்திலே சொல்லுகிறார். எருசலேம் நகரத்திலே நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் என்பது என்ன? தேவனுடைய நகரமாயிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நிறைகிற அவருடைய சமூகமாயிருக்கிறது. அவருடைய சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவன் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நித்தமும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். பாருங்க, அங்கு சொல்லப்படுகிறது, பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அவருடைய பலம் எங்கள் மேலே தரப்படும் வரைக்கும், அவருடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தம் தரப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் எங்களுக்கு பேசியிருக்கிறார் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என்னுடைய காலம் உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே தரித்திருங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வாக்குத்தத்தம் நிறைவேற தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறதுன்றது எங்கள் ஒவ்வொருவருக்குமே பிடிக்காத ஒரு காரியம் இல்லையா? வெயிட் பண்ணாலே எங்களுக்கு கஷ்டம். ஊபரை நாங்கள் புக் பண்ணிவிட்டு ஊபர் அந்த டைமுக்கு வரையில்லைன்றாலே எங்களுக்கு கடுப்பாங்க. என்ன ஊபர் ஈட்ஸ் இல்லையா? என்ன சிரிக்கிறீங்க? சாப்பாடை நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு வராமல் அந்த டைம் வந்து ஸ்கிப் ஆகி போக்குள்ள என்ன நடக்குது எங்களுக்குள்ளே? இது என்னடா, நான் காசை கொடுத்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், இவனுகள் என்னடா வர்றானுகள் இல்லை. தேவனுக்காக நான் சமூகத்தில் இருக்கிறேன் என்ன இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே என்ற ஒரு காத்திருப்பினுடைய அந்த ஒரு எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலே நீங்கள் நிறைங்க, அந்த சமூகத்தில் நீங்கள் நித்தம் நாடுங்க, அந்த சமூகத்தில் காத்திருங்க, நான் உங்களுக்காக அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே பார்த்தோம்னால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எபிரேயர் 6வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாங்கள் பார்த்தோமானால், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது
ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆபிரகாமும் தன் மனைவிக்கும் அவங்க வயசு போயிட்டு அங்கே அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலை போலவும் நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தன் இனத்தாரையும் தன் வீட்டாரையும் தன் சொந்த ஜனத்தையும் விட்டு தேவன் சொன்ன இடத்திற்கு அங்கே சென்றாலும் கூட அவர் தேவன் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் நிறைவேற்றும் மட்டும் அவன் பொறுமையோடு காத்திருந்த ஒரு மனுஷனாக அங்கே காணப்படுகிறது. அங்கே நீங்க பார்த்தீங்கள் என்றால் சங்கீதம் 130வது அதிகாரத்திலே பார்த்தோமானால் 5வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தன் ஆத்துமாவை காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், எப்பொழுது விடியற்காலத்து காத்திருக்கிறது, ஜாமக்காரர்களை போல அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்று தாவீது பாடுகிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கு காத்திருக்க வேண்டியவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாக்குத்தத்தம் தேவன் சொன்னீர் என்றால் அது ஒருபோதுமே மண்ணிலே விழப்போவதில்லை. அதை நிறைவேற்றுகிற தேவன் நாங்கள் அல்ல, அவர்தான் அதை நிறைவேற்றுகிறவர். அதற்காக அவர்தான் வழிகளை உண்டாக்குகிறவர். அப்படிப்பட்ட தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோமானால் நாங்கள் ஒருபோதுமே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எருசலேமிலே நாங்கள் நித்தமும் கூடாரம் அமைத்து அங்கே தேவனோடு சஞ்சரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தை நித்தமும் நாடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதே. அதை நாங்கள் மறந்து போகாத படிக்கு தேவ சமூகத்திலே எனக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு அவருடைய சமூகத்திலே இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது 7வது வசனத்திலே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்கள். பயிரிடுகிறவர்கள் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். பாருங்க, காத்திருப்பு என்பது ஒரு சும்மா காரியம் இல்லை, அது ஒரு காலத்தை குறிக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார் என்றால், வாக்குத்தத்தத்தை தந்துட்டார் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் காலம் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே தான் தெரியும். நாங்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போட்டாலும், என்னதான் நாங்கள் ஆடி ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று நாங்கள் உபவாசம் பண்ணினாலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவருடைய நேரத்திலே, அவருக்கு ஏற்றா போல, அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் செய்து முடிக்கிறவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் தேவன் எங்களை நடத்துகிறவர் அல்ல. அவருடைய சாயலிலே அவருக்கென்று படைக்கப்பட்ட நாங்கள் அவராலே நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால், அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால், எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சபையிலே இருக்கிற ஜனங்கள், வாலிபர்கள், விசேஷ விதமாய் குடும்ப தலைவர்கள் தேவ சமூகத்திலே தங்கள் வாழ்க்கையை முதலாவது ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே தானும் தன் வீட்டாருமோ ஆசீர்வதிக்கப்படுகிறது போல உங்களுடைய சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயமான ஒரு காரியம். அதை உங்களுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே நித்தமும் நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு மிகவும் லகுவான ஒரு காரியமாக இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே விவசாயி பாருங்க, விவசாயி ஒரு பயிரிடுகிறார் என்றால்
அந்த விவசாயிக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. இந்த காலத்திலே எனக்கு மழை வருமா, இந்த காலத்திலே என்னுடைய பயிர்கள் விளையச் செய்யத்தக்கதான பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு அவன் வானத்துக்காக, அந்த மழைக்காக காத்திருக்கிற நேரம் இருக்கிறது. அந்த மழை வருகின்ற வேளையிலே அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? பூரிப்பாக இருக்கும் இல்லையா? நான் ஆசீர்வதிக்கப்பட போகின்றேன், ஏனென்றால் எனக்கு வானம் திறந்து இருக்கிறது, அந்த என்னுடைய வயல்களிலே அங்கே பயிர்கள் தானியங்கள் அங்கே நிரம்ப போகிறது என்ற ஒரு சந்தோஷத்தோடு இருப்பான் விவசாயி. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காத்திருப்பின் நேரத்தை, நாங்கள் தேவ சமூகத்தை நாங்கள் நாடி ஓடி அவருடைய பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே எங்களுக்கொன்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பரலோக கதவு திறக்கப்படுகின்ற வேளையிலே பூமியின் பயிர்கள் எல்லாம் நிறைய பண்ண போகிறது போல எங்களுடைய பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த தேவனை நாங்கள் நித்தமும் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவை காண மாட்டோம். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. பாருங்க, அப்படி நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நித்தம் தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அங்கே 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 வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறவராயிருக்கிறார், அதை நிறைவேற்றி தருகிறவராயிருக்கிறார். அங்கே பார்த்தோமானால், இந்த சம்பவத்தை பார்த்தோமானால் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். இந்த சம்பவத்தை பார்த்தோமானால் ஆண்டவர் லூக்கா 5வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்தை நாங்கள் பார்த்தோமானால், இந்த சம்பவம் தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அந்த தங்கள் சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் பேசுகின்ற வேளையிலே தேவன் சொல்லுகிற ஒரு காரியமாக அங்கே லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணிதனை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் வரும் பலத்தினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே நீங்கள் தரித்திருங்கள் என்று சொன்னதன் பின்பதாக இவங்க என்ன செய்யறாங்க? அங்கே அதற்காக ஆண்டவர் சொல்லிட்டார், நான் என்ன செய்யணும் என்ற ஒரு வாஞ்சியோடு அங்கே சீஷர்கள் எல்லாருமே அங்கே சேர்ந்து நிற்கிறாங்க. சேர்ந்து நின்றதன் பின்பதாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அங்கே அவர்கள் கூடி வந்து அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோமானால் அவங்க வந்து காத்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருங்கள் என்று கட்டளையிட்டதன் பின்பதாக 6வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோமானால், அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலோ ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆசனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இதுதான் எங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை. என்னது? ஆண்டவர் காத்திருக்க சொன்னீரண்டா நாங்கள் காத்திருக்கத்தான் வேணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏன் நாங்கள் காத்திருக்கணும்ன்ற ஒரு கேள்வியை கேட்குறோம் இல்லையா? ஆண்டவர் காத்திருக்க சொன்னீரண்டா நாங்கள் செய்யத்தானே வேணும் இல்லையா? ஆனால் எங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? மனுஷ குணாதிசயம் என்ன? ஆண்டவர் சொல்றதை தட்டி கழித்து விட்டு எங்களுடைய மனோபாவம், எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் ஆண்டவர், ஏன் ஆண்டவரை நீங்க எனக்கு மட்டும் இப்படி செய்றீங்க, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் நாடுகிறோம். அது அல்ல, எங்களுக்கு தேவையானது ஒன்று, தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அதை நான் சுதந்திரிக்கும் பிரகாரம் நான் அவருடைய சமூகத்திலே நான் நிற்கிறேன் என்ற விசுவாசம் தான் எங்களை ரட்சிக்க போகின்றது, எங்களை சுதந்திரிக்க செய்ய போகிறது. அதைத்தான் அங்கே சொல்லுகிறது. ஆண்டவர் அதற்கு சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் என்றால், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால், அதன் நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் சாட்சிகளா இருக்கும் பிரகாரம் எங்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுக்கிறார்.
எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் என்னை கொண்டும் உங்களை கொண்டும் தேவ ராஜ்யத்தையும் தேவ நாமமும் மகிமைப்படும் பிரகாரம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தம். அதன் நிமித்தமே தான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மாற்றாத படிக்கு, ஒருபோதும் மறவாத படிக்கு அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார், என் குடும்பத்தை முன்குறித்திருக்கிறார், அவர் எனக்கென்று என்னை, அவருக்கென்று என்னை வேறு பிரித்திருக்கிறார். இதன் நிமித்தம் நான் ஒருபோதுமே நான் சோர்ந்து போகாத படிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்து அதை நிறைவேற்ற மட்டும் தேவ சமூகத்தை விட்டு விலகாத படிக்கு அவரோடு நான் நிற்க வேண்டும் என்கின்ற இருதயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அப்படி இருக்கிற வேளையிலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது மிகவும் லகுவான காரியமாக இருக்கு. ஏன்? அவர் சொல்வதை நாங்கள் கேட்கப் போகின்றோம், அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கப் போகின்றோம். அதன் நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்படுகிறது. தேவ நாமம் மகிமைக்கு ஏற்றா போல எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் என் தேவனாயிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நாங்கள் மறந்து போகக்கூடாது. என்னை உங்களை அழைத்திருக்கிற தேவன் சும்மா இல்லை. ஆமென். நாங்கள் சோசன் ஜெனரேஷன். ஆமென். ஆண்டவர் எங்களை அழைத்து இருக்கிறார். என்னையும் உங்களையும் கொண்டு இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை, இந்த ஜனங்களை இயேசுவினுடைய அன்பை சொல்லும் பிரகாரம், ஆமென், அங்கே அல்லல் படுகின்ற, துன்பப்படுகின்ற, இடுக்கத்தின் நெருக்கத்தின் மத்தியிலும் வியாதியிலும் அங்கே கட்டுண்ட சமூகத்திலும் அங்கே இருக்கின்ற ஜனங்களை இயேசுவினுடைய வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வருவதற்கு தான் என்னையும் உங்களையும் அழைத்து அவருடைய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரே. ஆமென். அப்படி ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிற எங்களுக்கு இளைப்பாறுதலை, அந்த காத்திருப்பின் காலம் எங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. காத்திருப்பின் காலம் எங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அது சமூகத்திலே நாங்கள் அவரை சுதந்தரிக்கிற நாட்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் நாடுகிற ஜனங்கள் புஷ்டியாக இருப்பாங்க. அதை எப்படி புஷ்டியாக இருப்பாங்க? அவருடைய உன்னத பலத்தினாலே புஷ்டியாக இருப்பாங்க. முதலாவது அவருடைய சமூகத்திலே நாங்கள், தேவ சமூகத்திலே நாங்கள் நிற்க வேண்டும். ரெண்டாவது உன்னத பலத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுக்கிறார் என்றால் அது தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தருகிறார் என்பதை, அது என்னத்துக்காக வேண்டி? அவருடைய சமூகத்திலே நித்தமும் நாடுகிறவர்களுக்கு அவர் சோர்வின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னத பலத்திலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சோர்வுகள், என்னென்ன பாரங்கள், என்னென்ன கலக்கத்தோடு நாங்கள் இந்த மாலையில் வேளையிலும் வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னத பலத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுங்க, நான் உங்களை நிரப்புகிறவராயிருக்கிறேன். ஆமென். பார்த்தோம்னால் நாங்கள் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலே, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்ப பாருங்க, இந்த வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னத பலன் எங்கள் மேலே அவர் ஊற்ற உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எங்கள் மேலே உன்னத பலன் வந்து அமர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அங்கே எல்லாருக்குமே தெரியும் பாய்மர கப்பல் இல்லையா? பாய்மர கப்பல் அங்கே ஒரு சில ஒரு வயசானவர்கள் கூடி அந்த நாட்களிலே நாடு விட்டு நாடு செல்வதற்கு பாய்மர கப்பல் இல்லாமல் அங்கே செல்ல மாட்டாங்க. அந்த நாட்களில் ஃப்ளைட்ஸ் இல்லை. அப்போ பாய்மர கப்பலில் தான் நாடு விட்டு நாடு கடப்பாங்க. அப்படி நாடு கடக்கிற ஒரு சம்பவத்தில் பாருங்கள், அங்கே கீழ்காற்று நிமித்தம் அந்த பாய்மர கப்பலை அவங்க முன்பாக தள்ளுவதற்கு அங்கே அந்த அவங்களுடைய கரத்தில் இருக்கிற அந்த பலகையினால் அவங்க வலிக்கிறாங்க அங்கே முன்பாக போகுதில்லை பாய்மர கப்பலில். அப்போ அங்கே அதில் இருந்த ஒரு வயசான ஒரு முதிர் வயதுள்ள ஒரு மாலுமி சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பலத்தினால நீங்கள் தண்டு வலிக்க தேவையில்லை, அதற்கண்டு ஒரு காரியம் இருக்குது. இந்த பாயை நீங்கள் அதை உயர்த்துங்க, அந்த பாயை நீங்கள் உயர்த்துங்க, பாயை உயர்த்திட்டு நீங்கள் சும்மா இருங்க, அதன் பின்பதாக அது வரும்.
அது முன்பாக போகும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாய்மர கப்பலை அந்த பாயை எடுத்து அதை விரித்து அதை உயர்ந்த அந்த மரத்தில் இந்த அளவுக்கு உயரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த பாயை அந்த உயர்த்தினதன் பின்பதாக காத்திருக்கிறாங்க. என்னத்துக்காக அந்த படகு முன்பாக செல்ல வேண்டும். அப்ப படகு முன்பாக செல்லுதில்லை என்று அவங்க அந்த வயசான அந்த மாலுமிட்ட கேட்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், மேற்காற்று எப்போ வரும் என்பதை நாங்கள் காத்திருக்க வேண்டும். மேற்காற்று எப்போ அடிக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த படகு முன்பாக நகரும் என்று சொல்லுகிறார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மேற்காற்று எப்போ வரும் என்று காத்திருக்கிற வேளையில் மேற்காற்று வருகிறது, படகு முன்பாக செல்லுகிறது, அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அந்த படகு அவர்களை கொண்டு செல்லுகிறது. இதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் காத்திருப்பு என்கின்ற அந்த படகில் நிமித்தம் எங்களுடைய பலத்தினாலே நாங்கள் அந்த தண்டை எங்களுடைய பலத்தினாலே அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த வருஷத்தை நாங்கள் ஓட்டுவதற்கு தண்டு வலித்தாலும் கூட அங்கே மேற்காற்றின் அனுபவம் இல்லாமல் அதை நிறைவேற்றுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆவியினுடைய நிரப்புதல் எங்களுடைய வாழ்க்கையில வந்தால் மாத்திரமே தான் எங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவது மிகவும் லகுவான காரியமாயிருக்கும். அப்ப நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே நின்று காத்திருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஆவியினாலே உன்னத பலத்தினாலே நானும் நீங்களும் நிரப்பப்படுகின்ற வேளையிலே தான் எங்களுடைய வாழ்க்கையின் கப்பல் முன்பாக நகரும். அதைத்தான் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மிகுந்த பலத்தின் சாட்சிகளாக அவர்கள் பூரண கிருபை அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்ப பாருங்க, இங்க 32வது வசனம் 31வது வசனத்தில் அதை மீண்டுமாய் நாங்கள் வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க காத்திருக்கின்றாங்க. மேல் வீட்டு அறையிலே அங்க காத்திருந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்க தேவ வசனத்தை தைரியமாக சொல்றாங்க. அங்கே 32வது வசனத்தை நாங்க வாசித்தோமானால், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் அப்ப பாருங்க, காத்திருப்பு என்ற காரியம் எங்களுடைய மாம்சத்தையும் எங்களுடைய ஆவியையும் அங்கே எங்களை மீள் உருவாக்குகின்ற ஒரு காரியமாயிருக்கிறது. எவன் ஒருவன் விசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய சமூகத்திலே தேவனை நான் தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு வருகின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மாம்ச எண்ணங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற காரியமாய் அங்கே காணப்படுது. ஏனென்றால் அங்கே பார்த்தோமானால் விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதுள்ளவர்களுமாய் இருந்தார்கள், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையவைகள் என்று சொல்லவில்லை. அப்ப தேவ பலத்தினாலே நிரப்பப்படுகிற சமூகத்திலே அங்கே வீண் வாக்குவாதங்கள் இருக்காது, வீண் குழப்பங்கள் இருக்காது, வீண் பிரச்சனைகள் இருக்காது. தேவ சமூகத்திலே சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ இரக்கம் அங்கே காணப்படும். ஏனென்றால் தேவ ஆவியானவருடைய பலத்திலே தேவ ஆவியானவர் அங்கே நிரப்பப்படுகிறாரோ இயேசுவினுடைய குணாதிசயம் தான் அங்கே நிரப்பப்படும். மாம்சத்துக்கு அங்கே இடம் இல்லை. தேவ ஆவிக்குரிய மனுஷர்களுடைய எண்ணங்க ஆவிக்குரிய அந்த தேவனுடைய அந்த குணாதிசயம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நிரப்பப்படும். இந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுடைய சபையிலே ஆண்டவர் கட்டவிழ்க்க போகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவருடைய நிரப்புதல் என்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலே வரப்போகிறது, அவருடைய குணாதிசயத்துக்கு நேராக என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன், அவருடைய குணாதிசயம் எனக்குள்ளே இருந்து புறப்படப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் இந்த மாலை வேளையிலும் அங்கே அப்போஸ்தலர் மத்தியிலே ஆண்டவர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். அங்கே பார்த்தோமானால் எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே அங்கே பார்த்தோமானால் அங்கே மரித்து போன எல்லா காரியங்களையும் உயிரோடு எழும்பச் செய்கின்ற அந்த பலத்த வல்லமையை ஆண்டவர் அவ்விடத்திலே பேசுகிறார். 37வது அதிகாரத்திலே அங்கே 4வது வசனத்தை நாங்கள் வாசித்தோமானால், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த மாலை வேளையிலும் நீங்க உலர்ந்து போயிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம், என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கலாம். உங்களுடைய உறவுகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல், உங்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு மரித்து போன தன்மையோடு வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே உலர்ந்த எலும்புகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். எங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் மரித்து போயிருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அவர் அப்படி நினைப்பவர் அல்ல. நீங்கள் நினைத்ததை அவர் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன் தான் எங்களுடைய இயேசு. அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவதற்கு மரித்து போன காரியங்களை ஜீவனோடு உயிரோடு எழுப்ப என்னையும் உங்களையும் இந்த மாலை வரையிலும் அழைக்கிறார். அந்த உன்னத பலத்தினாலே நிரப்புவதற்கு அவர் இந்த மாலை வேளையிலும் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னத பலன் இருக்கிறதா? அந்த ஆவியானவருடைய குணாதிசயத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நான் நடப்பிப்பதற்கு எனக்கு பலன் இருக்கிறதா? அல்லது என்னுடைய வாழ்க்கை பலனற்று நான் துவண்டு போய் ஐயோ இனி என்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது, இந்த காரியத்தை எப்படி நான் செய்வேன் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிறீர்களானால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போடு அவருடைய ஆவியின் பலத்தை நீங்கள் வாஞ்சித்தீங்கண்டா நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய நீதியின் பாதையிலே நடத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தான் அவருடைய பிதாவண்டையிலே இருந்து எங்களுக்கு அனுப்புகிற அந்த வல்லமையுடைய தேவன் தான் என் இயேசு. ஆமென். அப்படிப்பட்ட அந்த தேவன் எங்கள் மத்தியில் பாருங்க, மரித்து போன காரியங்களை மீண்டும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள தேவன் தான் என் இயேசு. இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியோடு இந்த ஒரு தேவையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த காரியங்களை இந்த மாலை வேளையிலும் உன்னத பலன் எனக்கு வரப்போகிறது, இந்த வருஷத்திலே என்னை அழைத்திருக்கிறார், அந்த உன்னத பலத்தினால் என்னை நிரப்பியிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு அந்த விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்தீர்களானால் நிச்சயமாய் அவ்விடத்திலே ஒரு துளிரை நீங்கள் காண்பீங்க. அவ்விடத்திலே ஒரு ஜீவனை ஆண்டவர் பேசுவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பார்த்தீங்கன்னா ஏசாயா 32வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். இதெல்லாம் என்ன? எங்களுடைய செல்வங்கள் செழிப்புகள் எல்லாமே நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில வறண்டதும் விடாய்த்ததும் அங்கே 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 மேய்ச்சல் இல்லாத இடங்களாக நாங்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலாக 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்ப இந்த நாளை வேளையிலும் நீங்க யோசிங்க, எங்களுடைய வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் நிறைவே என்னுடைய இருதயத்திலே இல்லாமல் இருக்குது, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். தேவ ஆவியானவரை நான் வாஞ்சித்து இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆவியானவரை நான் வாஞ்சிக்கின்ற வேளையிலே அந்த ஆவியின் பலன், அந்த ஆவியின் சமாதானம், ஆவியானவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்து என்னை அவருடைய பிள்ளையாக ஒரு நிறைவுள்ள மனுஷனாக என்னை மாற்றுவது மிகவும் லகுவான காரியமாக இருக்கிறது. பாருங்க, அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. என்னவாம்? ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக்கும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளிகளே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றுமுள்ள அமரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும்
அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அவைகள் யாருக்கு எல்லாம் இப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஊற்றப்படும் ஆவியை அந்த ருசி பார்க்கின்ற ஜனங்கள், அவருடைய சமூகத்திலே நிற்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். என் ஜனம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரே. என் ஜனம் சமாதான தாபரங்களிலே நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக, ஒரு சபையாக நாங்கள் இவ்விடத்திலே சமாதான தாபரங்களிலே நாங்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் தாபரமாகிய இடத்திற்குள்ளே எங்களை கொண்டு போவார். நிலையான ஸ்தலங்களுக்குள்ளே எங்களை கொண்டு போவார். அமைதியான தங்குமிடங்களை இந்த வருஷத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். ஆமென். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனைத்தான் நான் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அதை விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருக்க வேண்டியவர்களாக. அவருடைய இரண்டாவது காரியம் அவருடைய உன்னத பலத்தை நாங்கள் நித்தமும் நாடி அதிலே நாங்கள் நிரம்புகிறவர்களாக இருந்து அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே அதை நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதவனாக இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் அங்கே எபிரேயர் 11வது அதிகாரத்திலே அங்கே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நான் எதை செய்தேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆபிரகாம் அந்த தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சன்னிதானத்திலே இருந்து அவரோடு உறவாடி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை கூட இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இருந்து சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. அப்ப முதலாவது ஆபிரகாம் அழைக்கப்படுகிறானால் அது எப்படி அழைக்கப்படுகிறானாம்? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் தான் தேவன் அவனை அழைக்கிறார். அங்கே விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை போல உலகத்திலே எந்த மனுஷனுடைய விசுவாசமும் அல்ல. அங்கே சொல்லப்படுகிறது ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய சபையிலே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அன்றைய நாளிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நான் நீங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆனால் அந்த ஆபிரகாமிடத்தில் இருந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து நாங்கள் வந்த ஜனங்களாய் இருக்கிறோம். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது என்னது? தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்ப பாருங்க, 9வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அங்க 8வது வசனத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்து அவனை நடத்தி வருகிறார். ஆனால் 9வது வசனத்திலே விசுவாசத்தினாலே அவன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் பரதேசியை போல சஞ்சரிக்கிறான். அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம் போல அவன் அலைஞ்சு திரிகிறான். ஆனாலும் அங்கே சொல்லப்படுகிறது ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே இருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் காத்திருக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏன் உடனே அங்கே ஆண்டவர் அழைத்ததன் நிமித்தம் அங்கே உடனே தேசத்துக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போக ஆண்டவர் உடனே கொடுக்கல. அவனிடத்தில் இருந்த அந்த விசுவாசத்தின் நிமித்தமும் அந்த காத்திருப்பின் நிமித்தமும் அங்கே தேவ பலத்தினாலும் அங்கே நிரப்பப்பட்டதன் நிமித்தம் அங்கே 11வது வசனத்திலே அங்கே விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. சாராள் என்னவாம்? உண்மை உள்ளவர். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
இந்த மாலை வேளையிலும் எனக்கும் உங்களுக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறவர் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நானும் நீங்களும் எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளையை பெறுகிற ஒரு மனுஷியாக அங்கே காணப்படுகிறார். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாக்கு தத்தம் எல்லாம் அங்கே தாமதிக்கவில்லை, அங்கே மறைந்து போகவில்லை, அவர் மறக்கவும் இல்லை. அவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே செய்யும்படி அவர் எங்களை எதிர்பார்க்கின்ற காரியம் அவருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் நிற்க வேண்டும். தேவ பலத்திலே நாங்கள் சார்ந்து இருந்து அதிலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும், விசுவாசத்திலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். பார்த்தோமானால் அங்கே ஆபகுக் 2வது அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, இது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. சென்ற வருஷத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். என்னெல்லாம் இந்த வருஷத்திலே நான் செய்ய வேண்டுமோ, என்னெல்லாம் இந்த வருஷத்திலே தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதை நான் விரும்பினோனோ அதை எனக்கு தேவன் சொன்னார். அது எல்லாவற்றையும் ஒரு ஒயிட் போர்டில் எழுதினேன். அந்த ஒயிட் போர்டில் எழுதி காலையில் எழும்பினாலே அந்த ஒயிட் போர்டில் இருக்கிறதுக்காக வேண்டி நான் தேங்க் பண்ணுவேன். ஆண்டவரே, நீர் இந்த வருஷத்தில் நீர் இதை செய்ய போகிறீர், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை என்னை கொண்டு செய்ய போகிறீர், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி 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 என்னெல்லாம் அந்த வருஷத்தில் எனக்கு தேவையோ, என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும் என்று நான் விரும்பினேனோ அவைகள் எல்லாவற்றையும் நான் எழுதி தேவனுக்கு செய்ய முன்பதாகவே நான் நன்றி செலுத்த தொடங்கினோம். அதன் நிமித்தம் தேவன் சென்ற வருஷத்தில் அநேக ஆசீர்வாதத்தின் கதவுகளை எங்களுடைய வாழ்க்கையில திறந்தார். அதன் நிமித்தம் நானும் என்னுடைய வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எங்களுடைய தேவன் தந்திருக்கின்ற காரியங்களை தீர்க்க தரிசனத்தை எழுதி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் மறக்கக்கூடாது. தேவன் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, அநேகருக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்று, சென்ற வாரம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்று கேட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி நாங்கள் மறக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் நாங்கள் நிறைவாக நாங்கள் நிற்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தையும், தேவனாலே கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் செய்ய நிறைவேற்ற மட்டும் அதுக்கு நாங்கள் காத்திருக்கிற மனுஷர்களிடத்திலே தான் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் நிற்க வேண்டும். இங்கே பார்த்தோமானால் குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது ஒருபோதுமே பொய் சொல்லாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். அவர் சொன்னதை செய்வார். அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். அதற்காக காத்திரு. இந்த மாலை வேளையுமே எத்தனை பேர் நாங்கள் காத்திருக்கிறோம், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆபிரகாமினுடைய மனைவி ஆண்டவரே சாராள், ஆண்டவரே அப்பா தாமதமானாலும் ஆண்டவரே காத்திருந்து பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரே இந்த வருஷத்தில் எனக்கு இந்த வருஷத்தில் நீர் வாக்கு தந்ததை நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் அற்புதமாய் நிறைவேற்றப் போகிறீர், அதிசயமாய் நிறைவேற்றப் போகிறீர் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் செய்து முடிக்க போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பார்த்தோமானால் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே மீண்டும் ஒரு காரியம் அங்கே காணப்படுகிறது. 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. அப்ப பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முதலாவது நாங்கள் காத்திருக்க வேண்டும். 2வது காரியம், அவருடைய சமூகத்திலே நாங்கள் தரித்திருந்து அவருடைய உன்னத பலத்திலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். 3வது காரியம், தேவன் மேலே நாங்கள் வைக்கின்ற அந்த விசுவாசத்திலே அது நிலையாய் நாங்கள் நிற்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப பாருங்க, இந்த மாலை வேளையிலும் வார்த்தை இவ்விடத்திலே பேசப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்காமல் நாங்கள் பின்னுக்கு இருந்து நாங்கள் கதைச்சிட்டு இருப்போம். அப்ப நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாங்கள் எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது? நாங்கள் எப்படி நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்து தேவன் செய்கின்ற காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவது?
அப்ப பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்கள் மேலே அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற விரும்பினால நாங்கள் விசுவாசத்திலே தலைத்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க என்னவாம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் இவ்விடத்திலே தேவன் இருக்கிறார், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு இந்த மாலை வேளையிலே பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நாங்கள் அல்லல் தட்டி கொண்டு நாங்கள் டைமை போக்கணுமென்றதுக்காக இவ்விடத்திலே நாங்கள் அமர்ந்துட்டு இருந்துட்டு போகிறதுக்காக அல்ல தேவன் அழைக்கிறது. நீங்கள் இவ்விடத்திலே வந்திருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். என்னை இந்த மாலை வேளை இந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் கதவை திறக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நிமித்தம், அவருடைய விருப்பத்தின் நிமித்தம் தான் நான் நீங்கள் இவ்விடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாருக்கும் கொடுக்கப்பட இல்லை, ஒரு சிலருக்கு தான் அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். அங்கே 7வது வசனத்திலே சொல்லப்படுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தின் உள்ளண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த மாலை வேளையிலும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நானும் நீங்களும் சுதந்திரவாளியாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நானும் நீங்களும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த வருஷத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றால் நான் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு, தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பலத்திலே நிறைந்து, ஆவியானவரை நீங்கள் என்ன நடத்துங்க, உம்முடைய ஆவியின் பலன் எனக்குள்ளே வேண்டுமப்பா, என்னுடைய பலத்தினாலே நான் இந்த படகை, வாழ்க்கை என்கின்ற படகை நான் ஓட்ட முடியாது ஆண்டவரே, நான் என்னை தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா ஆவியின் பலன் என்கின்ற அந்த பாய்மர கப்பலினுடைய பாயை நான் உயர்த்த ஆண்டவரே உம்முடைய மேல்காற்று என் மேல் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் உண்மை மேலே நான் சார்ந்து உண்மையிலே விசுவாசமாகி நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே, வாழுகிறவர்கள் மத்தியிலே, வாஞ்சிக்கிறவர்கள் மத்தியிலே நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையிலுமே எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் காத்திருப்பின் நேரத்திலே நான் கலங்கி போகாதபடிக்கு உம்முடைய சமூகத்தை நான் தேடப் போகின்றேன் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா பலத்திலே நான் நிறைய போகிறேன் ஆண்டவரே அப்பா, விசுவாசத்திலே நான் நின்று உம்மண்டையிலே நான் தேட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆமென். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் இந்த தேவன் சமூகத்திலே நான் காத்திருந்து, ஆமென், தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சமூகத்திலே உன்னத பலத்திலே நான் நிரப்பப்பட வேண்டும் என்றும் அவருடைய விசுவாசத்திலே, அவர் மேலே நான் வைக்கின்ற விசுவாசத்திலே நான் நிலையாய் நிற்க வேண்டும் ஆண்டவர். இந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக தேவன் நடத்துகின்ற அந்த நிரப்புதலோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை நடத்த உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா காற்றையும் காணவில்லை, மழையையும் காணவில்லை, பள்ளத்தாக்கிலே நீர் ஆண்டவரே அப்பா நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை சொன்னவர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. நீர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். நீர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. நீர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. நீர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஆண்டவரே உம்முடைய பாதண்டிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடத்திலே ஆண்டவரை காத்திருந்து உம்முடைய வாக்கு தத்தத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் நிலை நின்று ஆண்டவரே
உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே ஆவியின் பலத்தினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டு ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திலே ஆண்டவரே நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா ஆண்டவரே உம்முடைய பாதண்டையிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வெள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். மிகுதியான காரியங்களுக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்வோம்.